அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட்டான பாயாச ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் முந்திரி, திராட்சை, சேமியா, நெய் எடுத்துருக்கிறேன், மில்க் மேட் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நான் ஒரு 10 பேருக்கு தேவையான அளவு இன்றைக்கி செய்ய போகிறேன். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அளவு நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி எடுத்துக்கோங்க. அது சைட் பை சைட் பார்த்திங்கன்னா வெல்லம் எடுத்துருக்கிறேன், மண்டை வெல்லம் எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதை நல்லா தண்ணி ஊற்றி அதை நல்லா பாயில் பண்ணலாம். லிக்விட் பதத்துக்கு வர அளவு பாயில் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி பாயில் ஆகிடுச்சு. அது கூட ஜவ்வரிசியும் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதனால் ஃபியூ செகண்ட் நல்லா கொதிக்கட்டும். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நல்லா வெல்லம் பாருங்கள் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. நல்லா ஒரு பாகு கன்சிஸ்டன்ஸ் வர அளவு நீங்கள் பாயில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபில்டர் பண்ணும்போது நம்மளுக்கு தூசி எதனா இருந்தாலும் இதாகிடும். பாருங்கள் சேமியா எடுத்துருக்குறேன், நல்லா ரோஸ்டட் சேமியா எடுத்துருக்குறேன். இது அது நல்லா பாயில் ஆகிடுச்சு. அது கூட பார்த்திங்கன்னா ரோஸ்டட் சேமியா சேர்த்துருக்குறேன் இன்றைக்கி நான். நல்லா கிண்டி விடுங்க அதை 2 டைமு. அது நல்லா வேகட்டும். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். அதை நல்லா கலரி விடுங்க. அது நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குது. நல்லா சேமியா, பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி எல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த பாகு நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அதை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துங்க. எப்போ பாயாசம் செஞ்சாலும் இந்த மாதிரி வெல்லத்தை லிக்விட் பதத்தில் செஞ்சு ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள் எனக்கு தேவையான அளவு நான் 250 ml அளவு நான் மில்க் எடுத்துருக்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போ கிண்டி விடுங்க. அது கூட பால் சேர்த்துருக்குறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாமே நல்லா இப்போ ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு மில்க் மேட் சேர்த்திக்கலாம். மில்க் மேட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மில்க் மேட் சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அது கூட கீ சேர்த்துட்டு அது நல்லா ஹீட் ஆகுனதுமே முந்திரி, திராட்சை சேர்த்து நல்லா அது கூட நெய் கூட நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா கலரி விடுங்க. நல்லா நெய் கூட நல்லா சேர்ற அளவு நல்லா கலரி விடுங்க. நல்லா பாருங்கள் முந்திரி நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா திராட்சை நல்லா பால் ஷேப்பில் நல்லா வந்துருச்சு பாருங்கள். பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது இல்லைங்களா. இப்போ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. அது கூட நம்ம நெய் விட்டு தாளித்த அந்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எம்மியான சூப்பரான தமிழ் புத்தாண்டுக்கு தேவையான ஸ்வீட் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சர்வ் பண்ணலாம் வாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.